இப்படி வா. எப்படி? என் கைய பிடிச்சுக்கோ. மாவை இப்படி எடுத்து இப்படிதான் போடணும். வெண்ணிலா, இல்லை கோலம் முடியவே முடியாது போல இருக்கு. நீ என் கைய பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் இந்த கோலம் முடியவே முடியாது முத்து மாமா. ஐயோ, கனவா? ஐயோ வெண்ணிலா, அர்ஜென்ட்டாக மில்லிருந்து ஃபோன் வந்துச்சு, நான் கிளம்புறேன். வித்தியாசமா இருக்கு கோலம், நல்லா இருக்கு. ஒரு காஃபி கூட. தோ மாமா. ஐயோ, வைக்காம போறாள். ஐயோ, பூ வைக்க மறந்துட்டனே. வாசலிலே பூசணி பூ வச்சதென்ன வச்சதென்ன, நேசத்திலே என் மனச தைச்சதென்ன தைச்சதென்ன. கனவுல வந்து அதே பாட்டு மாமா பாடுறாரு. வாசலிலே பூசணி பூ வச்சதென்ன. ஹே, காஃபி எங்க? இதோ வந்துடுறேன் மாமா. என்ன யமுனா, நானும் பார்த்துக்கிட்டே வரேன். உன் முகத்துல ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்? என்னதான் நீலாம்பரி அம்மா சொன்னப்ப ஸ்வேதா சடங்கு செய்யறதுக்கு நான் சம்மதம் சொன்னாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குங்க. நான் சொன்ன நாள்ல சொன்ன நேரத்துல
நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? ஆமா சாமி, அப்படியே நடந்துச்சு. நீங்க சொன்னது மட்டும் நாங்க கேட்கலனா பெரிய பிரச்சனையில மாட்டிருப்போம். நீங்க அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா, அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சிட்டு உங்க குலதெய்வத்தை தினமும் கும்பிடுங்க. இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் எல்லாமே சுபமாகும், தடையே இருக்காது. ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. இவரை பார்த்தது நாம ஏதோ முன்பிறவியில செஞ்ச புண்ணியம் ஆமாமா, தாங்க. எல்லாம் இறைவன் செயல். இவரை பார்த்தா நம்ம பிரச்சனைக்கு வழி சொல்லுவாருன்னு தெரியுது. கேட்டு பாப்போமா? நீ பார்க்கறது புரியுதுமா? அவர்கிட்ட பேசி பார்க்கலான்னு நினைக்கிறியா? ஆமாங்க. சரி வா போகலாம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் மனசுல ஒரு குழப்பம் இருக்கு சாமி. அத உங்ககிட்ட சொல்லி தீர்வு கேட்கலான்னு வந்தோம். என்ன குழப்பம் சொல்லுங்க. இந்த ஊரை சேர்ந்த பெரிய வீட்டுல முத்தரசன் தங்க ஜனனிய எங்க வீட்டு மருமகளா ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? நல்ல விஷயம். அதனால என் பையனோட வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் வந்துருமோன்னு என் மனசுக்கு பயமாவே இருக்கு சாமி. அதனாலதான் ஒரு நல்ல தீர்வை தேடி உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க குழப்பத்துல இருக்கிறதால நான் நேரா அந்த வீட்டுக்கே வர்றேம்மா. சரிங்க. ஸ்வேதாங்கிற அந்த பொண்ணை நேர்ல பார்த்து அந்த பொண்ணு சடங்க செஞ்சா அதனால உங்க மருமக ஜனனி வாழ்க்கையில ஏதாவது குழப்பம் வருமான்னு பார்த்து சொல்றேன். தைரியமா இருங்க, எல்லாம் அவன் செயல். நன்றி சாமி. வாங்க சாமி. என்னாச்சுங்க சாமி? ஒன்றும் இல்லை. வாங்க சாமி. வாங்க சாமி. உட்காருங்க சாமி. சிவ சிவ. அம்மா, நீங்க போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமி.
என்னடா ஏதோ விஷயம்னு சொல்லிட்டு சாதாரண கயிறை வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது சாதாரண கயிறு இல்லை. அத்தனை கயிறையும் பூஜையில் வச்சு சக்தி மிக்க கயிறா மாற்றி வச்சிருக்கேன். இருக்கிற இடத்த பொறுத்து அதன் குணமே மாறுபடும். உதாரணத்துக்கு, மனிதர்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப வெள்ளை நிறத்தை நாடும், துக்கமாக இருக்கிறப்ப கருப்பு நிறத்தை நாடும். சில நேரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தரை பற்றி சொல்கிறப்ப அவர் மனசு ரொம்ப மோசம், கருப்புன்னு வார்த்தையில் சொல்லுவாங்க. அதனால் ஒரு நிறத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. மனிதர்களோட அந்த நேர மனநிலையை பொறுத்து ஒரு நிறத்தை தேர்ந்தெடுப்பாங்க. இது ஆழ் மன உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ கயிறெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற ஸ்வேதா, வெண்ணிலா உட்பட வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் கூட்டிட்டு வாங்க. யாரு எந்த நேர கயிறை எடுக்கிறாங்கன்னு பார்த்து யாரு இந்த சடங்கை பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுவோம். சரிங்க சாமி. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், சாம்பல் நிற கயிறை ஸ்வேதா எடுத்தாங்கன்னா அவங்க என்ன சுத்தமா நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவங்க கையால மணப்பெண்ணுக்கு சடங்கு செய்யறது அவ்வளவு நல்லதில்லை. ஏன்னா அத்தனையும் அழிந்து சாம்பலாகட்டும் என்பதை அந்த கயிறு பிரதிபலிக்குது. அதுக்கு பதிலாக வேற கயிறை எடுத்தா பலன்கள் மிதமானதா இருக்கும். ஆனா மஞ்சள் நிற கயிறை எடுத்தா அது சுபிட்சத்தின் உச்சம்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை ஸ்வேதா மஞ்சள் நிற கயிறை எடுத்தா எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சடங்கு செய்யலாம். புரியுதுங்களா? புரியுதுங்க சாமி. நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் சாமி. ம். வெண்ணிலா, வெண்ணிலா, பூங்கோத, நீங்க எல்லாரும் கொஞ்சம் என் கூட வாங்க. வெண்ணிலா, நீயும் மாமா. ஸ்வேதா, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் வாங்க. நான் இப்ப கோவிலுக்கு போனப்போ ஒரு சாமியாரை பார்த்தேன். ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. நம்ம வீட்டுல கல்யாணம் வேற வருதுல்ல, அது மட்டும் இல்லாம என் மருமக ஜனனிக்கு சடங்கு வேற செய்ய வேண்டியிருக்கு. அதனால இந்த கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா முடியறதுக்கு கயிறை மந்திரிச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆளுக்கு ஒரு கயிறு கொடுக்கதான் அவர் உங்களை கூப்பிடுறாரு. ஸ்வேதா, சம்பந்தியம்மா எங்கம்மா? அவங்க சின்ன வேலையா வெளியில போயிருக்காங்க. ஓ சரி, எல்லாரும் வாங்க வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இங்க இருக்கிற கயிறுகள் உங்க நலனுக்காக பூஜை செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீங்க ஒவ்வொருத்தரா ஆளுக்கு ஒரு கயிறா நீங்களே எடுத்துக்கங்க. சரி. இந்த வீட்டுக்கு திருமணமாகி வரப்போற மூத்த மருமக யாருமா? நான் தான். அப்ப நீங்க முதல்ல ஒரு கயிறை எடுங்க. வெண்ணிலா, நீ வந்து எடுமா.
எல்லாரும் வாங்க, ஆளுக்கு ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க எல்லாம் கிளம்பலாமா? நீங்க என்ன நினைச்சு பயந்தீங்களோ அது சரிதான். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்வேதாவை வச்சு உங்க மருமகளுக்கு சடங்கு செஞ்சா பல தீமைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நிச்சயமா இந்த பொண்ணை வச்சு சடங்கு செய்ய வேண்டாம். நான் சம்பந்தியம்மா கிட்ட கலந்து பேசிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க சாமி. சரிங்கம்மா, நான் காத்திருக்கேன். நீங்க போயிட்டு வந்து சொல்லுங்க. என்னங்க, சம்பந்தியம்மா வேற வெளியே போயிருக்காங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, ஒரே பயமா இருக்குங்க. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, போயிட்டு வா. டிசைன்ஸ் எல்லாம் நல்ல வெரைட்டியா இருந்தது, விலையும் ரொம்ப குறைச்சல. எப்படியோ எல்லாமே ரொம்ப திருப்தியா அமைஞ்சது இல்லையானா? கல்யாண சமயத்துல கூட நமக்கு தேவையானதெல்லாம் இந்த கடையிலேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். சரி நிலபரி, உட்காருமா. சம்பந்தியம்மா, வாங்க வாங்க. சம்பந்தியம்மா, அது வந்து என்ன என்ன விஷயம் சம்பந்தி, சொல்லுங்க. சம்பந்தியம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. சாமியார் வந்திருக்காரா? எதுக்கு? என்ன திடீர்னு சாமியார்? என்ன? கோயிலுக்கு போயிருந்தப்போ அந்த சாமியாரை பார்த்து எல்லாரும் அவங்கவுங்க மனக்குறைய சொன்னப்போ சாமியாரும் ரொம்ப தெளிவாவும் தீர்க்கமாவும் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. என்னதான் உங்ககிட்ட பேசினாலும் சடங்கு ஸ்வேதா பண்ண போற விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த விஷயத்தை பத்தி சொல்லி அவர்கிட்ட தீர்வு கேட்டேன். சரி, அதுக்கு? அப்பதான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை யார் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு யோசனை சொன்னாரு. அதுல என்ன நடந்துச்சுன்னா, சாம்பல் நிற கயிறை ஸ்வேதா எடுத்தாங்கன்னா அவங்க என்ன சுத்தமா நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவங்க கையால மணப்பெண்ணுக்கு சடங்கு செய்யறது அவ்வளவு நல்லதில்லை. ஆனா மஞ்சள் நிற கயிறை எடுத்தா அது சுபிட்சத்தின் உச்சம்னு எடுத்துக்கலாம்.